சிவாய நமக. இன்னைக்கு நம்ம என்ன ராகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்வதற்கு சரி க ப த ச சா த ப க ரே சா. இதுல பேசிக்கா எடுத்துட்டோம்னா வஜ்ரவீணா மிருதுபாணி வாதரோகலோ சனராணி அப்படிங்கிற கீதத்துல வரக்கூடிய பேசிக்கா இருக்கக்கூடிய ராகத்துல மோகனம் ரொம்ப அழகா ரம்யமா மென்மையா நம்ம மனதை தொடக்கூடிய ஐந்தொனி ராகம் அப்படின்னு எடுத்துக்க போறோம். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா மனதை மயக்கும் ராகத்தோட மேஜிக்கல் தாட்ஸ் நிறைய நமக்கு உருவாகும். மேஜிக்கல் தாட்ஸ்னா என்னது? மனதை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராகத்துக்கு என்ன அப்படின்னா மன அழுத்தம் இல்லாமல், இதான் மருத்துவ குறிப்பு, மன அழுத்தம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ் ஆக மனதை வைத்துக் கொள்வதற்கு இந்த ராகத்தை நம்ம கேட்டோம்னா ரொம்ப 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 அழகா இருக்கும், நன்னா இருக்கும். இதை இன்னொரு வகையில ஒரு எக்ஸாம்பிளா எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ராகம் தாய்லாந்துல தேசிய கீத ராகமாக வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா புராதான ராகம். இதுல நல்ல ராக சுவையை கொடுக்கக்கூடிய ராகம். இன்னொன்னு என்னன்னா, இது ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, இளையராஜா சார், அதான் நம்ம லெஜண்ட் இருக்காரு இல்லையா, நம்ம பாடல்கள்லாம் ஏற்றி நமக்கு இசை கொடுத்து இருக்கக்கூடிய சிம்பொனி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. இவர் மோகனத்துக்குனே மொத்த குத்தகைதாரர் இவர் தான் அப்படின்னு நம்ம சினிமா பாடல்கள்ல நிறைய பார்க்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதனுடைய முக்கிய சாராம்சம் வர்ணம். இதை வச்சுதான் அவர் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நின்னு கோரி வரணம் வரணம் இதை விட என்னை தேடி ஒரு கிளி தனித்திருக்க இவள் மட்டும் உனித்திருக்க தனநன தனநனை நனநன தன்னே தனனா தனனா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்ம ஒரு கிளாசிக்கல் சாங் அப்படின்னு எடுத்துட்டோம். கமக வரிக பக்தி ராகம் சம்பிரதாயமாக ரொம்ப இதை ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுரா ஒரே சதனா பிரது வதனா மது சூதனா ஸ்வா. இது ஒண்ணு. சினிமா பாட்டு நம்ம எடுத்துட்டோம்னா, பூவில் வண்டு கூடும் கண்டு பூவில் கண்கள் கூடும் க க க பரி ரே ரே ரின க ப பரே சா. இது ஒண்ணு. அடுத்தது ராகம் ஜீவராகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இத ஒரு அழகிய ஒரு பாட்டா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி க ப ரே க ப க ப த ப த ச சாதா ப க ரே ரே க ரே ரே ச க ரே ச ரே க ரே ரே ச த ப க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை உறிஞ்ச துளிக்கும் மோகன ராகம் தானன தனன தானன. இதை ஒரு ரசம், மோகன ரசமா எடுத்து பண்ணியிருக்காரு. அடுத்தது இன்னொன்னு அப்படின்னா, ராகம் ஜீவனாகும் நெஞ்சில் ஓசை தாளமாகும் கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும் தேவி எந்த பாடல் கண்டு மார்பில் நின்று ஆகும் வண்ணப்பாவை மோகனம் பாடி போன காரணம் கண்ணித்தோகை மேனியில் மின்னல் பாய்ச்சும் வாலிபம் உன் ஞாபகம் தன்னான
நம் தம் தம் தனம் தம் தம் த நம் தம் தம் தனம் தம். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவில் கண்கள் கூடும். மழையோரம் மஞ்சள்ளே முளையோரம் கூடல்லே அடிகோரம் விழியல்லே மணவாளன் விழியோரம் கப 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 கரி சரி சனி ரவா. அழகிய ரகுவரனே அனுதினமும் நின்னு கோரே வர்ணம் வர்ணம் அப்படின்னு ஒரு பாட்டு. இதை முடிக்கிறோம். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, திலஹோ ஓம் ஹரே கபுரா ஏ தனு தம் 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 ஹரே கபுரா. இது எல்லாமே மோகன ராகத்தை பற்றிய, மோகனத்தை உணர்த்தக்கூடிய, உணர்ச்சி பூர்வமான ரசங்களை கொடுக்கக்கூடிய ராகங்களை ராஜாசாரும் கையாண்டிருக்கார். அப்படிங்கிறதோட மோகன ராகத்தை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் மன அழுத்தம் இல்லாமலும் இந்த மருத்துவ குணத்தோட நம்ம இந்த பாட்டை நம்ம பார்த்து கேட்டோம்னா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப சூப்பராகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் என்று நம்ம இன்றைய ராகத்தை சிந்தித்து முடிப்போம். மன அழுத்தத்தை போக்கும் திறன் வாய்ந்தது இந்த மோகன ராகம். இதன் திறனுக்கு ஏற்ப தாய்லாந்து நாட்டில் தேசிய கீதமும் இந்த ராகத்தில்தான் அமைய பெற்றுள்ளது. இசைஞானி இளையராஜா அவர்களும் அதிகமான பாடல்களை இந்த ராகத்தில் மிகவும் மகிழ்ந்து பாடியிருக்கிறார் என்பதை நமது இசையாசிரியர் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்கள் கூற கேட்டோம். அவருடைய ஸ்ரீ அகாடமி மூலமும் இந்த தகவல்கள் மேலும் விரிவாக கூறப்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதலான புதிய தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.